நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இரண்டு கூட்டத்தார்களினுடைய இபாதாக்கள் வானுலகத்தில் உயர்த்தப்படுவது கிடையாது. 4 வழிகளிலே இபாதாக்கள் உயர்த்தப்படும். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டு கூட்டத்தார்களுடைய இபாதாக்களை அல்லாஹ் தஆலா ஆசை கொண்டு பார்ப்பது கிடையாது. ஆசை கொண்டு பார்ப்பது கிடையாது. அவன் அர்ஷுக்கு இடத்தை உயர்த்துவது கிடையாது. சில நேரங்களிலே மலக்குமார்கள் அந்த இபாதாக்களை கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த குவாலிஃபிகேஷனை பார்ப்பான், இந்த தகமைகளை பார்ப்பான். இதில் அவர்கள் பிணக்கு விட்டிருந்தால் அந்த இபாதாக்கள் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டு கூட்டத்தார்களும் யாரு? ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன கூட்டம்னா, ஒருவருக்கொருவர் தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டைகளோடும் பிரச்சனைகளோடும் குழப்பங்களோடும் இருந்தார்களே, அவர்களுடைய இபாதாக்களை ஒரு காலமும் அல்லாஹ் தஆலா அக்செப்ட் பண்ணுவது கிடையாது. எக்ஸப்ட் பண்ணுவது கிடையாதுங்க. எத்தனை விஷயங்களை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம் தெரியுமா? ஒற்றுமை இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால், எங்களுக்குள்ளே நாங்கள் அடித்துக் கொண்டதின் காரணத்தினால் எத்தனை ஹைராத்துகளையும் அருள்களையும் இந்த சமுதாயம் இழந்திருக்கின்றது தெரியுமா பெருமக்களே? ஏன் உலகத்தில் அல்லாஹ் அதனை காட்டுறான் தெரியுமா? நீ சண்டை முடிச்சு, நீ பிரச்சனைப்பட்டு ஒரு சமூகத்தை நீ குழப்பியதின் காரணத்தினால உலகத்திலேயும் உனக்கு தண்டனை, நாளை ஆகிரத்திலேயும் உனக்கு தண்டனை தான். அல்லாஹ் சொல்றான், அஷத்து மினல் கத்ல் வல் ஃபித்னா அஷத்து மினல் கத்ல். அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? நீங்க குழப்பம் விளைவிக்கிறது ஒரு உயிரை கொள்வதை விடவும் மோசமானது. சுப்ஹானல்லாஹ். ஒரு உயிரை கொல்றது எவ்வளவு பாவம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரை வீணாக ஒரு மனிதன் கொலை செய்ய முடியாது பெருமக்களே. நிறைய சட்டம் வரும். அப்போ ஒரு மனிதன் கொலை செய்வதை விடவும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விடவும் ஃபித்னாவை உலகத்தில் ஏற்படுத்துறான், குழப்பத்தை ஏற்படுத்துறான், ஊரை பிரிக்கிறான், குடும்பத்தை பிரிக்கிறான், சமூகத்தை துண்டாடுறான். மக்களுக்கு மத்தியில் மற்றவர்களை பத்தி எங்களுக்கு தேவையில்லைங்க. நம்ம சமுதாயத்தை நாம பார்க்கணும், நம்ம குடும்பத்தை நாம பார்க்கணும், நம்ம சொந்த பந்தங்களை நாம பார்க்கணும். குடும்பங்களையும் குதர்க்கமாக்கி பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி அந்த குடும்பத்திலே கரடு முரடான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பிரித்து, பாப்பா தம்பிட முகத்தை பார்க்க முடியாம, உம்மா மகனுடைய முகத்தை பார்க்க முடியாமல், சாச்சா மாமாவுடைய முகத்தை பார்க்க முடியாமல், பாப்பாக்கும் மகனுக்கும் சண்டை, சாச்சாவுக்கும் மகனுக்கும் சண்டை என்று குடும்ப உறவுகளுக்கு இடையிலே சிக்கல்களை ஏற்படுத்துறாரே பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவருடைய இபாதாக்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சமூகத்தை குழப்பி, ஒரு சமூகத்தை சின்னாபின்னமாக்கி, ஒரு சமூகத்திலே ஃபித்னாவையும் ஃபசாதையும் ஏற்படுத்தி விட்டு ஓய்பாதத்து எனக்கு தேவையில்ல. ஓய்பாதத்து எதுக்கு? எனக்கான இபாதத்து தேவை எது தெரியுமா? முஹ்லிஸான ஹாலிஸான நல்லுள்ளம் படைத்த சீதேவிகளுடைய இபாதா தான் எனக்கு வேணும் என்கிறது அல்லாஹ் தஆலா நிரூபிக்கிறார் பெருமக்களே. அதன் காரணத்தினாலே தான் லீலத்துல் கத்ரை இழந்தோம். அதன் காரணத்தினாலேதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை இழந்தோம். எப்பொழுது எங்களுக்குள்ளே சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் இந்த சமுதாய மக்கள்கள் அவர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு பிளவுகளை பட்டுக்கொண்டு தூசண வார்த்தைகளை கூறிக்கொண்டு உறவுகளை பிரித்தார்களோ, இன்னைக்கு நிறைய பேர் நாளை மறுமையில வகை செல்வாங்க. நிறைய பேர் நாளை மறுமையில வகை சொல்லித்தான் ஆகணும். என சந்தோஷமாக இருந்த குடும்பங்களை பிரித்து, உறவுகளை பிரித்து, பாப்பா மகன் என்ற உறவுக்கிடையில் பாலத்தை அமைத்து, சாச்சா மகன் என்ற உறவுக்கிடையில் பாலத்தை அமைத்து, அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் பாலத்தை அமைத்து உறவுகளை பிரித்து துண்டாடினீர்களே, நாளை மறுமையில இதுக்காக விசேடமாக அல்லாஹ் ஒரு தயாரிப்பை செய்வான். நஊது பில்லாஹ் மின்ஹு, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது கூட்டம் யாரு? ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டு பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். அல்லாஹ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். அவர்களுடைய இபாதாக்கள் அல்லாஹ் அக்செப்ட் பண்ண முடியாது. அல்லாஹ்வுக்கென்று அவர்களுடைய இபாதாக்கள் தேவையில்லை என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, உறவு முறைகளை துண்டித்து தன்னன் தனிமையில் நான் ஒன்று என் வேலை உண்டு என்று இருக்கின்றார். எனக்கு உறவு யாருமே வானா, உறவு யாருமே வானானே, உறவு முறைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சமுதாயத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறாரே, அவருடைய இபாதாக்களும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அதனாலே தான் நாம் சொல்கின்றோம், கண்ணியமான மாதம் இது, ஷாபானுடைய மாதம் இது. ஷாபானே தான் நிஸ்பு ஷாபான் என்ற 15ஆம் இரவு வருகின்றது, பராஅத் என்ற அந்த இரவு வருகின்றது. பெருமக்களே, சீதேவிகளான நல்லோர்களே, சாலிஹீன்களே, அந்த ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவை குறித்து எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாங்க. அந்த இரவு சிறப்பான இரவு என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாளையில் நோன்பு நோற்பது சுன்னத் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாளையிலே இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள், சதகாக்கள், தான தர்மங்கள் செய்வது வரவேற்கத்தக்க விஷயம், நன்மையான விஷயம். உங்களுடைய ரிஸ்கி மாற்றம் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் உங்களுக்கு அருளத்தாரா, உங்க பாவங்களை மன்னிக்கிறான். 7வது வானத்திலே இருந்து 1வது வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வந்து, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஸ்தக்ஃபிர் லஹு, உன் பாவம் இருக்குதா கேளு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்.
உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஹல்மின் முஸ்தருசுக்கின் ஃபர்சுக்குஹு, உனக்கு ரிஸ்குடைய தேவை இருக்குதா வாப்பா? உனக்கு ரிஸ்குடைய தேவை இருக்குதா? உலகத்துல யாருடைய கையையும் நீ பார்க்க வேண்டும் என்பது கிடையாது. உனக்கு நான் தாரே ரிஸ்கு. ஹல்மின் முபுத்தலா ஃபஹுவ ஆஃபி, நீ ஆஃபியத்தோடு வேண்டுமா? நீ பலா முஸீபத்தோட இருக்கிறாயா? முபுத்தலாவோடு இருக்கிறாயா? ஆஃபியத் இல்லாமல் இருக்கிறாயா? உனக்கு நான் ஆஃபியத்தை தாரேன். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்பாக்குகின்றான் என்று சொன்னால் பெருமக்களே, நம்ம இந்த ஷாபானுடைய காலத்தை லேசாக நாம கடந்து சென்று விடக்கூடாது. எனவேதான் இந்த ஷாபானிலே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதாக்களும் அது பெருமதியானதாக, உயர்வானதாக, உன்னதமானதாக அது இருக்க